கல்வியிலையும் வேலை வாய்ப்புகளிலும் பின்தங்கி இருக்கிறாங்க பட்டியலின மக்கள் அப்படின்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு எவ்வளவு வாய்ப்புகளை தந்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அட்வொகேட்ஸுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அட்வொகேட் கோர்ஸ் முடிச்ச உடனே லா படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த இன்டர்ன்ஷிப் பீரியட்ல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 10,000 ரூபாய் தராங்கிறாங்க. இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாது. கடந்த ஆட்சியில கிடையாது, கடந்த அதிமுக ஆட்சியில கிடையாது, திமுக ஆட்சியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தராங்க. இந்த மாதிரி பட்டியலின மக்கள் அவங்களுக்கு எல்லா கல்வியிலையும் அவங்களுக்கு தேவையான ஊக்கத்தொகை எல்லாத்தையும் வழங்கிட்டு இருக்கிறார். அதனால அன்புமணி வைக்கிற குற்றச்சாட்டு ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கணுங்கிறதுக்காக அதை வச்சுக்கிட்டு இருக்காரு தவிர, உண்மையாலுமே மாற்றுத்திறனாளிகள், பட்டியலின மக்கள் என அனைத்து சமூக மக்களுக்குமான ஒரு சரியான சமமான வளர்ச்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் தான் தொடர்ந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. ஆணித்தனமாக நான் சொல்ல முடியும், ஆதாரத்துடன் சொல்ல முடியும். அப்படி கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் அப்படி கிடையாது. யாருக்கு வந்து அந்த மனுக்கள் வந்து முன்னாடியே யார் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ங்கிற பேசிஸ்ல யாருக்கு எலிஜிபிள் இருக்கோ அந்த மனுவை நாங்க வந்து வழங்கிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு இப்ப வந்து பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள் உயர்கல்வி படிக்கிறதுக்காக, உயர்கல்வி படிக்கிறது மட்டும் இல்ல, அயலக கல்வி படிக்கிறதுக்காக இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 24 லட்சத்துல இருந்து 36 லட்சம் வரைக்கும் நம்முடைய தமிழக அரசே நம்முடைய முதலமைச்சர் உத்தரவின் பேரில் அந்த தொகையை நாங்கள் வழங்கி கொண்டு இப்ப நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில மட்டும் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் இன்னைக்கு அயலக உயர்கல்வி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள்ல. இது எல்லாமே திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை. இது எல்லாத்தையும் வந்து அன்புமணி அவர்கள் தெரிந்து கொண்டு பேச வேண்டும். அவருக்கு தெரிஞ்சாலும் அதை வந்து தெரியாத மாதிரியே அவர் பேசுவார். ஆனா அது வந்து மக்கள் கிட்ட அது எடுபடாது. ஏன்னா மக்களுக்கு அது உண்மையான நிலவரம் தெரியும். திராவிட மாடல் ஆட்சியில எவ்வளவு பயனுள்ள திட்டங்களை மக்கள் நேரடியா பெறாங்க. இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த, நடுத்தர குடும்பத்தை சார்ந்த மக்கள் ஒவ்வொருத்தங்களும் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஒரு 2,000 ரூபாய் 2,500 ரூபாய் பெறக்கூடிய திட்டங்கள். ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு நபரோ இரு நபரோ ஏதோ ஒரு திட்டத்தின் மூலியமாக இன்னைக்கு வந்து நம்முடைய அரசின் மூலியமாக பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதனால அவர் சொல்ற அனைத்து குற்றச்சாட்டுகளையும் தமிழக மக்கள் புறம் தள்ளுவார்கள்.